ப்ரைஸ் லார்ட். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஹாப்பினா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ கூட என் கண்ணு முன்னாடி நின்றுட்டுருக்கு ஒவ்வொரு காட்சிகளும். இப்போ நான் இதை வரைஞ்சிருக்கேன். ஏன்னா இப்போ தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். ஹஸ்பண்டுக்கு தேவையான காரியங்கள்லாம் செய்துட்டு இப்போ தான் நான் ஃப்ரீயாக இருக்கேன் கொஞ்சம். அதனால சரி எழுதிடலாம், வரைஞ்சிடலாம். பேப்பரில் ரஃபாக தான், அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்போது இந்த பேப்பரில் எழுதியிருக்கேன். அடுத்து ஒரு பெரிய சார்ட்டில் கண்டினியூவேஷன் இருக்கிற மாதிரி வரையலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதை வச்சு வரையலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா மறந்துடக்கூடாது, மறக்கலை, இருந்தாலும் ஒரு கலர் கூட மிஸ் ஆகக்கூடாது. நான் பார்த்த ஒரு விஷயம் கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இதை எழுதி வச்சுருக்கேன். சரிங்களா? பார்த்தீங்கன்னா நான் இதில் நடுவில் ஏஞ்சல்ஸ்லாம் போட்டிருப்பேன்ல, அதெல்லாம் நிறைய ஏஞ்சல்ஸ் போயிட்டே இருக்குங்க. அந்த டாட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹெட்ஸ் தான் பரிசுத்த கூட்டம், பரிசுத்தவான்கள் இருக்கிற ஹவுஸ். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளவுட்ஸ் தான் இருக்குது. அப்படியே ஸ்மோக்கியாக இருக்குது. அப்படி ஸ்மோக்கினா எப்படின்னா ஸ்னோவியாக இருக்குது. அந்த ஏரியா பூராவே ஸ்னோவியாக இருக்குது. மேகங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கேட்டு வந்து ஒரு பெரிய கேட். அது வந்து பார்த்திங்கன்னா சாண்டல் கலர் கேட். கலர் வந்து சாண்டல் கலரில் இருக்குது. சரிங்களா? இது ஆண்டவர் எனக்கு கைட் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்குள்ளே கைட் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ எப்படி ஒரு டூர் ட்ரிப்பு போனால் சொல்லுவாங்க, இந்த இடம் தான் பாருங்கள், இதில் இங்கே இருக்குது பாருங்கள், இது இங்கே இருக்குது பாருங்கன்னு சொல்லி, அது போல் எனக்கு கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாருங்க. நான் ப்ரேயரில் இருக்கும் பொழுது காலை நேரத்தில் கைட் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. பெரிய கேட். அந்த கேட்டில் பார்த்திங்கன்னா ராட்ஸ் மாதிரி டிசைன்ஸ், பழுப்பு மாதிரி டிசைன்ஸ், நல்ல சாண்டல் கலரில் இருக்குது. பெரிய கேட்டு, யாருமே உள்ளே நுழைய முடியாது. ஆண்டவர் நமக்கு ஓப்பன் பண்ணி வச்சா மட்டும்தான் நம்மளால் உள்ளே போக முடியும். அப்போ நான் வந்து என்னுடைய ஸ்பிரிட்டில் இப்படியாக ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அந்த கேட்டு வந்து எனக்கு திறக்கப்பட்டிருக்கு. அந்த கேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக திறக்கலை, ஓரளவுக்கு கொஞ்சம் பேர் நுழையிற மாதிரி அந்த கேப் தான் இருக்குது. சரிங்களா? கேட்டு வந்து ஃபுல்லாக விசாலமாக திறக்கப்படலை. இப்போ நம்ம வீட்டு பெட்ரூம் வந்து பாதி திறந்தா எப்படி இருக்குங்க, முக்கால்வாசி மூடினா எப்படி இருக்கும், அது போல் தான் இருக்குங்க. சரிங்களா? இது உள்ள வந்து ஸ்ட்ரெயிட்டாக யூனி டைரக்ஷனல் வியூ. எனக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது ஒரு யூனி டைரக்ஷனல் வியூ. ஒரே ஒரு வழியை நோக்கி போய்கொண்டே இருக்குது. தேவன் இருக்கிற இடத்த நோக்கி போய்கொண்டே இருக்குது. அதில் சைட்ஸில் இதெல்லாம் நான் பார்த்துட்டு வரேன். ஓகேங்களா? அந்த கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, ஒயிட் கலர் விங்ஸ் வச்சுட்டு. ரொம்ப பெரிய ஏஞ்சல்ஸ்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மீடியம். ஏன்னா நான் அங்கே மேலே பார்த்தது பெரிய ஏஞ்சல்ஸ். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸ்டாண்டிங் டு வெல்கம் தி பீப்புள் ஹூஎவர் இஸ் என்டரிங் தி ஹெவன் ஃபார் வெல்கம் பண்ணுறதுக்காகவே இந்த ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. இப்படி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. நானும் இன்னொரு சிஸ்டரும் நான் அவங்க ப்ரேயரில் இருந்தோம் ஜூமில். அப்போது எனக்கு இப்படியாக வார்த்தைகளை கொடுத்து எனக்கு காட்டி கொண்டு வருகிறார். அவர் சொல்ல எனக்கு அங்கே தரிசனத்தில் பார்த்துக்கிட்டே வரேன். சரிங்களா? இப்படியாக நான் போய்கொண்டிருக்கிறேன் உள்ள. அப்போது நிறைய ஏஞ்சல்ஸ், அந்த கேட்லேருந்தே ஏஞ்சல்ஸ் தான், ஏஞ்சல்ஸ் ஃபுல்லாக ஏஞ்சல்ஸ் தான். இப்படி போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன், வரைஞ்சிருக்கிறது அழகான போயிட்டே இருக்குங்க. ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும் பொழுது இந்த ஏஞ்சல்ஸும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் புள்ளியாக தலை தெரியுதுங்க. புள்ளியாக பிளாக் ஹேர் தலை தெரியுது. அது என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் வந்து பரிசுத்த கூட்டம். சரிங்களா? மரித்த பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் இருக்கிற இடம். அந்த இடம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, ஒரு கேங்கு மாதிரி இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு ஹைட்டு வருது. இது பக்கத்துலலாம் மேகங்கள்லாம் இருக்குங்க. இந்த பாத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு பனிக்காலத்தில் இருக்கும், அது போல் அந்த பாத்து பூராவே அப்படி தான் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அந்த பரிசுத்தவான்களுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு ஹைட்டு. அந்த ஹைட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நேராக போய்கிட்டு இருக்கு. கேட்லேருந்து
இந்த பரிசுத்தவான்கள் போகிற இடத்துல ஏஞ்சல்ஸ் நிற்கிறாங்க, பரிசுத்தவான்கள். இப்படி நேராக போகிறது ஒரு ஸ்டெப்பு மேலே போகுது. ஒரு ஸ்டெப்பு மேலே போகும்போது திருப்பியும் ஏஞ்சல்ஸ் வராங்க. ஏஞ்சல்ஸும் ஏராளமாக ஏஞ்சல்ஸ், அது கவுண்ட் பண்ண முடியாது இவ்வளோதான்னு சொல்லி. நம்மளுக்கு பைபிளில் இல்லாத ஏஞ்சல்ஸ் எல்லாம் அதில் இருக்கிறாங்க. பைபிளில் கேருபீன்கள், சேராபீன்கள், அது தவிர்த்து நிறைய ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. போய்கொண்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புஷ்டியான சிங்கம், 2 சைடு, இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று, ரைட்டு லெஃப்ட்டு நின்று கொண்டிருக்கிறது. இதுக்கு நடுவில் வழி. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா யூனி டைரக்ஷனல் வியூ வழி. அந்த சிங்கத்தினுடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாண்டல் கலர், லைட்டு ப்ரௌன் சாண்டல் கலர். சரிங்களா? ஒரு சந்தன கட்டை எப்படி இருக்கும் அது போல் சாண்டல் கலர். இப்படியாக 2 கொழுத்த கர்ஜிக்கும் சிங்கங்கள், 2 பக்கமும் கர்ஜிக்கும் சிங்கங்கள் நின்று கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறமா இந்த வழி போய்கொண்டே இருக்கு. இந்த வழியில தான் நான் சொன்னது, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, திருப்பியும் போய்கொண்டே இருக்கு. அங்கேயும் ஏஞ்சல்ஸ் நின்று கொண்டிருக்கிறாங்க. சரிங்களா? போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கு. ஏஞ்சல்ஸும் இருக்கிறாங்க, அந்த வழியில ஏஞ்சல்ஸும் இருக்கிறாங்க. அடுத்து 2 குதிரைகள் இருக்கு. ரைட் சைடு ஒரு குதிரை, லெஃப்ட் சைடு ஒரு குதிரை. நல்ல பெரிய குதிரை, வெள்ளை கலர், ஒயிட் கலர், நல்ல ஒயிட்டு. அதனுடைய ஹேர் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கு, லைட் கிரே மாதிரி இருக்குது அதோடைய ஹேர். அந்த மேலே தொங்கும் பார்த்தீங்களா, அந்த ஹேர் மட்டும், தலையில் இருக்க ஹேர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கிரேஷ் மிக்ஸ் ஆகிருக்கு. இது அப்படியே போய்கொண்டே இருக்குது. சரிங்களா? இது நல்லா கொழுத்த, எப்படி நான் சிங்கம் சொன்னேன் அதே போல் இதுவும் கொழுத்ததாக இருக்குது. அப்புறமா போய்கொண்டே இருக்குது. அந்த வழி போயிட்டே இருக்குது. 2 சைட்ஸும் ஏஞ்சல்ஸ், ரைட்டு லெஃப்ட்டு ஏஞ்சல்ஸ் நிறைய நின்று கொண்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு பேர்டு ஒன்று தெரியுதுங்க. அந்த பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கருப்பு மொழி, அழகான ஒரு கருப்பு மொழி, வெள்ளை, பியூர் வெள்ளை கலரு, கொஞ்சம் லைட் பேல் ஆரஞ்சு கலர் பீக்கு. ரொம்ப பளிச்சுன்னு சொல்ல முடியாது, பேல் ஆரஞ்சு கலர் பீக்கு, அப்படி வாய்ப்பகுதி. பெரிய புறா. இது என்ன எனக்கு சொன்னால் இங்கிலாந்து தேசத்தில் இது போல் நல்ல வளமாக இருக்கிற புறாக்கள் இருக்குன்னு சொல்லி இங்கிலாந்து அப்படிங்கிற வார்த்தை வந்ததுங்க. இது நம்ம ஊரில் கிடையாது. இது போல் நல்ல வளமாக இருக்கிற புறாக்கள். இது நல்ல அழகான பியூர் ஒயிட்டில் இருக்குது. சரிங்களா? ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் இது இருக்குது, நம்ம ஊரில் இல்லை அப்படிங்கிறதும் தெளிவாயிடுச்சு. இது போய்கொண்டே இருக்குது. இந்த வழி போயிட்டே இருக்குது. அந்த பாத்துக்கு இந்த சைடு தான் நான் பார்த்தேன் இல்லைங்களா, இந்த சிங்கம், குதிரை, ரைட்டு லெஃப்ட்டு, அதே போல் 2 பேர்ட்ஸு ரைட்டு லெஃப்ட்டு, பெரிய நல்ல அழகான பேர்ட்ஸு. திருப்பி ஏஞ்சல்ஸ் வராங்க, ஏஞ்சல் நின்று கொண்டிருக்கிறாங்க. அந்த வழி போயிட்டே இருக்குது, மேலே 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 அப்படியே போய்கிட்டே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃப்ளையிங் 2 புறா வந்து பறந்துக்கிட்டே இருக்குதுங்க, நான் ஸ்டாப். 2 புறா பறந்துக்கிட்டே இருக்குது, அதுவும் வெள்ளை கலர், லைவ் பேர்டு இப்படி பறந்துக்கிட்டு இருக்கோம் அது போல் இது பறந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போக 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 ஏஞ்சல்ஸ் போகிறாங்க. அந்த ஏஞ்சல்ஸ் வந்து நான் என்ட்ரன்ஸில் பார்த்த ஏஞ்சல்ஸ் கிடையாது. இவங்களுடைய விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தோகை பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய மெட்டாலிக் ப்ரௌன். அதாவது அது ப்ரௌனுன்னு சொல்ல முடியாது, மெட்டல் கலர்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி நல்ல ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கிற விங்ஸ் வச்சுருக்குறாங்க. இது போல் நிறைய பேர்கள் போய்கிட்டே, அது நிறைய நின்று கொண்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஆண்டோடைய வார்த்தை என்னவா இருக்கு, பைபிளில் இல்லாத ஏஞ்சல்ஸும் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லி கொண்டிருக்கிறாரு. இது போல் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போது இதெல்லாம் ஏன் வந்து பைபிளில் மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. நான் தான் உண்மையான தேவன்னு சொல்லி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சாப்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாரு. அந்த காரியத்தெல்லாம் பைபிள்லேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாரு. இது போல் நிறைய ஏராளமான ஏஞ்சல்ஸ் நம்ம பைபிளில் பார்க்காத ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வழி போயிட்டே இருக்குது. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேலஸ் ஒன்று வருதுங்க. அந்த பேலஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாண்டல் கலர், சந்தன கட்டை எப்படி இருக்கும் அது போல் உடன், சந்தன கட்டை மாதிரியே அது உடன் இதில் இருக்குது. அழகான பேலஸ். சரிங்களா? அந்த பேலஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு அழகான பேலஸாக இருக்குது, நல்ல பெரிய பேலஸ். இந்த பேலஸுக்குடைய முக்கியத்துவத்தை கொஞ்சம் சொல்லியிருக்கிறாரு. அது அப்புறமா நான் சொல்கிறேன் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாம்.
இதில் வந்து நடுவில் சின்ன சின்ன கியூபிக்கல் ஆர்ட் பண்ணியிருக்கிறாங்க, கியூபிக்கல் ஆர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அழகாக இருக்குது கியூபா. நான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், ரஃப்பாக வரைஞ்சிருப்பேன் நான், ஏன்னா மறந்துடக்கூடாதுன்னு ரஃப்பாக வரைஞ்சிருக்கேன். இது பெரிய சார்ட்டில் நல்லா அழகாக வரையலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த பேலஸ் தாண்டினதுக்கப்புறமும் ஏஞ்சல்ஸ் நின்று கொண்டிருக்கிறாங்க. அதே போல் இந்த பெரிய தொகை உள்ள ஏஞ்சல்ஸ் தான், நிறைய ஏஞ்சல்ஸ். அப்புறம் கொஞ்ச நேரம்க்கு அப்புறமா ஒரு ரெட் கார்பெட் எனக்கு தெரியும். ரெட் கார்பெட். அந்த ரெட் கார்பெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கார்பெட். இவ்வளோ நேரம் வரைக்கும் பார்த்த அந்த பாதையை விட இந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறுகலாக லைட்டாக குறுகிருக்கு. இப்போ நான் பார்த்தது எப்படி இருக்குன்னா, நல்ல ஸ்னோவியாக பார்த்துட்டு இருந்தேன்ல வழி. இப்போ நான் பார்க்குறது ஒரு ரெட் கார்பெட் வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறேங்க. எனக்கு மேலே காண்பித்து கொண்டு இருக்கிறார் இல்லையா, டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறேன். அப்போ ஹைட்டு போய்கொண்டே இருக்குது. அப்போது அந்த இடத்துல ஒரு ரெட் கார்பெட்டு அப்படியே மேலுக்கா அப்படியே நோக்கி அப்படியே ரெட் கார்பெட் விரிக்கப்பட்டிருக்கு. பக்கத்துலலாம் வந்து மேகங்கள் இருக்குது, க்ளவுட்ஸ் எல்லாம் இருக்குங்க. சரிங்களா? அங்கே 2 கால் தெரியுது. கால்னா சேர்னுடைய கால். ஒரு சாண்டில் உடன் சந்தனக்கட்டையோடைய கலர்லேயே ஒரு சேரு, அது போல் கலரில் ஒரு சேரு. அந்த சேரில் சீட்டு உட்கார்ற பகுதி தெரியுது, அதனுடைய பின்னாடி போர்ஷன் தெரியுதுங்க. இங்கே தான் வந்து நீங்கள் கவனமாக நல்லா நோட் பண்ண வேண்டிய ஒரு இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எனக்கு அந்த ஸ்பிரிட்டில் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா பயபக்தியாக ஃபீல் ஆகுது. அடுத்து என்ன காட்ட போகிறாரு, அடுத்து என்ன சொல்ல போகிறாரு, இந்த பாத்து பூராவே எனக்கு அடுத்து என்ன சொல்ல போகிறாரு, அடுத்து என்ன காட்ட போகிறாரு. இப்படியே எனக்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு கூட்டு போனால் எப்படி இருக்குங்க, அது போல் எனக்கு அந்த தரிசனத்தில் காட்டி கொண்டு வருகிறார். நான் அதில் உள்ள அப்படியே ட்ராவல் ஆகி கொண்டு எனக்கு எல்லாம் சொல்லி கொண்டு வருகிறார். புரியுதுங்களா? அது போல் எனக்கு காட்டி கொண்டு இருக்கிறார். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வெள்ளை அங்கி தெரிகிறது. ஒரு வெள்ளை அங்கி, அவரோட ஃபேஸை என்னால் பார்க்க முடியலைங்க. கழுத்து ரீஜன்லாம் என்னால் பார்க்கவே முடியல. அவருடைய அந்த உக்காந்துருக்கிற தோரணை முதுகு அதாவது ஃப்ரண்ட் செஸ்ட் ரீஜன் வரைக்கும் தான் அங்கி தெரியுது. பார்த்தீங்கன்னா அங்கிக்கு மேலே ஒரு ரெட் கலர் ஒரு துணி தெரியுது, ரெட் கலர் கிளாத்து. அந்த ரெட் கலர் கிளாத் தான் அவர் என்ன சொல்கிறாரு, ரெப்ரசன்ஸ் தி பிளட் ஷெட்டட் ஆன் தி கிராஸ். நான் கல்வாரி சிலுவையில் மறைக்கப்பட்டதுக்கான அடையாளம். அந்த ரெட் கலர் துணி தொங்கிட்டு இருக்குங்க. அங்கிக்கு கொஞ்சம் இப்போ ஒரு கழுத்து ரீஜனில் தொங்கினா எப்படி இருக்கும், அது போல் ஒரு கழுத்து ரீஜனில் அந்த துணி, வெள்ளை துணி ஒரு சைடு தான் பறக்குது, 2 சைடு கிடையாதுங்க. ஒரு சைடு அப்படியே தொங்கிட்டு இருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் ஸ்டாரும் சேர்ந்தா எப்படி இருக்கும், வெள்ளை அண்ட் கோல்டன் கலர். சன்னுடைய நிறமும் ஸ்டார்னுடைய நிறமும் சேர்ந்தா எப்படி இருக்கும், அது போல் ஸ்டாரு சன்னு ரெண்டும் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும். அதுதான் அவருடைய ஹெட்டாக தெரியுது எனக்கு. அவருடைய தலையை எனக்கு தெரியல, அவருக்கு ஃபேஸே எனக்கு தெரியலைங்க. அது போல் எனக்கு கழுத்து அந்த செஸ்ட் ரீஜனுக்கு மேலே துண்டு தெரியுது, ரெட் கலர் துண்டு. அதுதான் வந்து இயேசு சிலுவையில் மறிக்கப்பட்டதை குறிக்கிறதுன்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் ஃபுல்லாக இப்படி தான் தெரியுது. சரிங்களா? அப்படியே என்ன சொல்கிறதுனா, மேலே அப்படியே அந்த பேர்னிங் அண்டு கிளிட்டரிங் போய்கொண்டே இருக்குது. அவருடைய தலைப்பகுதி ஸ்டார் அண்டு சன் ரெண்டும் மிக்ஸ் ஆனால் எப்படி ஒரு லைவ் க்ளோ ஆகிட்டே இருக்கும், அது போல் ஒளி, அந்த ஒளி காணப்பட்டிருக்கு. சரிங்களா? அந்த ஒளி காணப்பட்டுருக்கு. இதுக்கு எங்களுக்கு என்ன சொல்கிறாரு, எனக்கு என்ன சொன்னாருன்னா, 1000 மடங்கு சூரியனை விட 1000 மடங்கு இதனுடைய பிரகாசம், இதனுடைய வெளிச்சம், இதனுடைய மகிமை 1000 மடங்கு பிரைட்டர் தேன் தி சன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? இதெல்லாம் எனக்கு ஹைட்டில் தெரிந்து கொண்டிருக்கு, நான் கீழே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அது போல் அதாவது பரலோகத்துக்குள்ளே என்டர் ஆகி ஒரு ஸ்டேஜில் இதை பார்த்து கொண்டிருக்கிறேன். ரெட் கார்பெட்டுக்கு அப்புறம் என்னால் போக முடியல, ரெட் கார்பெட்லேருந்தே நான் ரெட் கார்பெட்டோடு நின்று அப்படி பார்த்து கொண்டிருக்கிறேன். சரிங்களா? ரெட் கார்பெட்டு தான் எனக்கு கடைசி. அந்த ரெட் கார்பெட்டுக்கு அப்புறமா நான் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறேன். அது போல். சரிங்களா? அப்போ இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. இது வந்து கொஞ்ச நேரம் இருந்து கொண்டே இருக்குது. மற்றதெல்லாம் எனக்கு அது மட்டுமே ஃபோக்கஸ் ஆகி கொண்டிருக்கு. அவருடைய வெள்ளை அங்கி,
இந்த சேர், அந்த ரெண்டு துணி, கழுத்தில் ரெண்டு துணி, ஒரு பக்கம் இருக்கிற துணி, அவருடைய அந்த ஒளி, இது மட்டும் தான் எனக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறமா கண்ணை திறந்து பார்க்குறேன். கண்ணை திறந்து பார்க்கும் பொழுதும் எனக்கு அதே ஃபீல் தான் இருக்குது. என்னோட கண்ணை விட்டு அது போகவே இல்லை. அந்த ரெட்டு துணி, அந்த வெள்ளை கலர், அப்புறமா அந்த ஸ்டார் வித் சன்னுடைய பிரகாசம் அப்படியே லைவாக போய் கொண்டிருக்கு. இப்படியே தான் இருக்குங்க. இதுக்கப்புறம் நான் ப்ரேயர் முடிச்சுட்டு நான் சிஸ்டர்கிட்ட நான் வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறேன். 10 நாள் கண்ணை திறக்காம தூங்கி எழுந்திரிச்சா எப்படி? இப்போ 10 நாளை தூங்கிட்டு 10வது நாள் தான் நீங்கள் கண்ணை திறக்கிறீங்க. 10 நாள் நீங்கள் தூங்கிட்டீங்க சரிங்களா? 10 நாள் நான் தூங்கிட்டு 10 நாளுக்கு அப்புறம் தான் நான் கண்ணை திறந்தா எப்படி இருக்கும்? அது போல என்னுடைய கண்கள் இருக்குங்க. என்னுடைய கண்ணுடைய அந்த காரியங்கள் 10 நாள் தூங்கினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? தூங்கி எந்திரிச்சா எப்படி இருக்கும்? புதுசாக ஒரு உலகத்தை பார்க்குற மாதிரி நான் பெட்ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி என்னுடைய கண்கள் அந்த இதிலிருந்து வெளியில் வரல, அந்த வெளிச்சத்தை பார்த்ததுக்கப்புறம். இப்படியாக அருமையான ஒரு காரியத்தை தேவன் இந்த நாளிலே எனக்கு செய்தார். நான் இதுக்கு எம்மாத்திரம்? நான் சாதாரண மனுஷி. நான் எம்மாத்திரம் இப்படி ஒரு அழகான ஒரு காட்சியை, பரலோக காட்சியை ஆண்டவர் எனக்கு காட்டியிருக்கிறார். தேவனுக்கே மகிமை. என்னால் அந்த காட்சியை கண்களிலிருந்து எடுக்கவே முடியல. இந்த நிமிஷமும் என்னால் உணர முடிகிறது. நான் கண்ட காட்சி என் கண் முன்னாக நின்று கொண்டு இருக்கிறது. அப்படி ஒரு அழகு காட்சி ஆண்டவர் காட்டினார். சொல்லிக்கொண்டே கூட்டிட்டு போகிறார். உள்ள என்னெல்லாம் இருக்கு, எப்படி எல்லாம் இருக்கு, அந்த புஷ்டி சிங்கம் புஷ்டியா இருக்கு, கர்ஜிக்கும் சிங்கம், இதெல்லாம் அவர் சொல்லிக்கொண்டே எனக்கு ஒரு டீச்சர் எப்படி பக்கத்துல டீச் பண்ணிக்கிட்டே இதெல்லாம் இருக்குன்னு காட்டுவாங்களோ அது போல எனக்கு காட்டிட்டே போறாருங்க. அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். இது 3வது ட்ரை ஃபாஸ்டிங். என்னுடைய வாழ்நாட்கள்ல 3வது ட்ரை ஃபாஸ்டிங். நான் தண்ணி குடிக்காம உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த ட்ரை ஃபாஸ்டிங்ல 3வது ட்ரை ஃபாஸ்டிங்ல எனக்கு இப்படியாக ஆண்டவர் இப்படி, இது 4வது ட்ரை ஃபாஸ்டிங். 3 முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த 3 முடிஞ்சதுக்கு அப்புறம் 4வது ட்ரை ஃபாஸ்டிங்ல ஆண்டவர் காட்டி கொண்டிருக்கிறார். இப்படியாக அருமையாய் நடத்தி இருக்கிறார். என்னால இது என்ன சொல்றதுனே தெரியலைங்க. என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்ப வேற மாதிரி இருக்கு. நான் இதுக்கு தகுதியா? நான் இதுக்கு பாத்திரமா? நான் ஒரு சின்ன குழந்தை, தேவன் பெரியவர். என்னை இப்படியாக ஒரு யூனி டைரக்ஷனல் வியூல கூட்டிட்டு அவருடைய அந்த ஒளியை எனக்கு காண்பித்தார். என்னால அது என்ன சொல்றதுனே தெரியல. என்னோட வாழ்க்கையில என்னால இது மறக்கவே முடியாது. இது எல்லாத்துக்கும் நீ சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் காட்டியிருக்கிறேன்னு சொல்றாருங்க. இதுதான் அல்டிமேட். எதுக்காக நான் உனக்கு காமிச்சிருக்கேன் தெரியுமா? இது எல்லாத்துக்கும் நீ சொல்லணும், எல்லாத்துக்கும் நீ சொல்லணும். நீ இருக்க போற இடம் இதுதானே, அதனால நான் உனக்கு முன்னாடியே காமிச்சிருக்கிறேன். இந்த ஒரு விஷயத்த முன்னாடி எனக்கு சொல்லியிருக்கிறார், ஒரு நாள் உனக்கு பரலோகத்தை காட்டுவேன்னு சொல்லி. இன்ற தினத்துல அந்த ப்ரொஃபஸி எனக்கு நிறைவேறி இருக்கு. என்னுடைய முகத்தை காட்டுவேன் அப்படின்னு சொன்னாரு. அதையும் நிறைவேற்றிட்டார். தரிசனம் கொடுத்திருக்கிறார். நேற்று தினத்துல கூட எனக்கு இப்ப என்னோட பின்னாடி நின்று கொண்டு இருக்கிறார். வெள்ள அங்கேயே போட்டு நின்று கொண்டிருக்கிறார். இப்படியாக ஆண்டவர் தரிசனம் காட்டி கொண்டிருக்கிறார். என்னால இது என்ன எப்படி சொல்றதுனே தெரியல. வானத்துக்கும் பூமிக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு அதுல இருந்து அங்கேயே இருந்துடலாமா, ஏன் நம்ம இங்க வந்தோன்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு பயபக்தியா நான் அந்த நடுங்கி கொண்டே போயிட்டு இருக்கிறேன். என்னோட ஸ்பிரிட் அப்படி நடுங்கி கொண்டே போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன காட்ட போறாரு, என்ன காட்டுறது யாரு? தேவனாகிய கர்த்தர். ரிபி கபா கபா கபா, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ரிபி சந்தர பரபரபா, இப்படியாக காட்டி கொண்டிருக்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் சந்தோஷம். என்னால அது எப்படின்னே எனக்கு சொல்றதுக்கு முடியலைங்க. ஆனா ஒவ்வொரு காரியத்தையும் நான் வரைஞ்சு வச்சிருக்கேன். இது பெருசா நான் மாத்தணும், இது ஒரு படமா கொண்டு வந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு. அந்த மாதிரி ஃபீலா இருக்கு. நான் வரைஞ்சிருக்கிறது மறக்க கூடாதுங்கிறதுக்காக ரஃபா வரைஞ்சிருக்கிறேன்.
இது ஒரு பெரிய சார்ட்டில் வரையும் பொழுது சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். அதுக்கப்புறம் இன்னொரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். என்னன்னா, ரெட்டு துணி வந்து ஏசு கிறிஸ்து, வெள்ளை அங்கி உக்காந்துட்டு இருக்கிறவர் பிதா, அந்த மேல சிரசின் மேல் இருக்கிறது அக்கினி, அது பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவருடைய தலையில பரிசுத்த ஆவியானவர், தலையே காணும் அங்க. பரிசுத்த ஆவியானவர் ஃபுல்லா வெளிச்சம் தான், ஃபேஸே என்னால் பார்க்க முடியல, வெறும் பாடி, வெள்ளை அங்கி, அப்புறம் ஒரு துணி, ரெட்டு துணி. அந்த ரெட்டு துணி தான் ஏசு கிறிஸ்து அப்படின்னு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதனுடைய விளக்கத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஜீசஸ்.